எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சமீப காலமாக நம்மளுடைய சேனலுடைய வியூஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஜனங்களோட ஆதரவும் சிறப்பாக இருந்துருக்கு. காரணம் என்னென்னா, வரவிருக்கிற சுப நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு நாம் பதிவுகளை பதிவேற்றம் செய்கிறோம். அதன்படி பார்த்தோம்னா இந்த வீடியோவிலையும் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்க இருக்கிற இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த ஒரு பொருள் மட்டும் யார் கையில் இருந்தாலும் அவர்கள் பணக்காரராக மாறுவது உறுதி. அவர்கள் கேட்பது அத்தனையும் கிடைக்கிறது சத்தியம். அது என்னங்கிறத பார்க்கலாம். சார், ஆக்சுவலாக நம்மளோட சேனலில் போடக்கூடிய எல்லா பதிவுகளுமே மாந்திரீகம் தொடர்பான, பரிகாரம் தொடர்பான, தாந்திரீகம் தொடர்பான வீடியோக்கள். கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாரும் சொல்ல மறுக்கிற ரகசியங்கள். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளும்போது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு செய்திகள் வரும். ஏன்னா இந்த அக்னி நட்சத்திரத்தை கூட பல நண்பர்கள் ரொம்ப ஒரு சாதாரண நிகழ்வாக தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம சேனல் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த அக்னி நட்சத்திரம்னா முதல்ல என்னன்னே தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கே நீங்களே சொல்லுங்கள், அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் என்ன சொல்லுவீங்க? சார், அந்த காலத்தில் சூரியன் ரொம்ப சூடாக இருப்பார் சார், அதிகப்படியான வெப்பத்தை வெளிப்படுத்துவார் சார், இவ்வளோ தான் சொல்லுவோம். பட் ஜோதிட ரீதியாக சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழையும் காலத்தை அக்னி நட்சத்திர ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் கிருத்திகை நட்சத்திரம் 4 பாதங்களையும் முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணிக்கும் காலத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் சார் சூரியன் பரணி, கிருத்திகை, ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணிக்கிற அந்த காலத்தில் ரொம்ப சூடாக இருக்கிறார் அப்படின்னா, முருகப்பெருமான் தோன்றிய நட்சத்திரம் கிருத்திகை. முருகப்பெருமான் எப்படி தோன்றுகிறார் அப்படின்னா, சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்படும் தீப்பிழம்பிலிருந்து தோன்றுகிறார். அந்த தீப்பிழம்புகளை பாதுகாக்கும் பொறுப்பை உமையவள் அக்னி தேவரிடம் ஒப்படைக்கிறாள். அக்னி தேவர் அந்த பிழம்புகளை வாங்கும்போது அவரே அக்னி, அவருக்கு மேலே இந்த தீப்பிழம்புகளின் அக்னி சூடு இருக்கான். அவர் பெற்ற அந்த தீப்பிழம்புகள் உருவான அந்த ஒரு தினம் கிருத்திகை நட்சத்திரம். அதனால தான் முருகன் பிறந்தது கிருத்திகை நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் அக்னி தேவன் அதிகமான வெப்பத்தை வெளிப்படுத்துவது அவர் கிருத்திகை நட்சத்திரம் 4 பாதங்களிலும் பயணம் செய்யும் பொழுது. என்னதான் அவர் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழையும் போது அக்னி நட்சத்திரம் 4 தாக்கம் மிக கடுமையாக இருப்பது அக்னி நட்சத்திரம் 4 பாதங்களை கடக்கும் பொழுதுதான். அதனால தான் கிருத்திகை நட்சத்திரத்தை நெருப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். கிருத்திகை நட்சத்திரத்தில் ஜனித்தவங்களாக இருந்தீங்கன்னா ஃபயர் மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ஹாட், சொல்ல போனால் சூட்டுடம்புகாரர்களாக கூட இருப்பாங்க. ரொம்ப 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 படபடன்னு பேசுகிறவங்களா இருப்பாங்க, டக்குன்னு கோபப்படுறவங்களா இருப்பாங்க. நெருப்புக்கு உண்டான தன்மை யாருக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட மிங்கிள் ஆக முடியாது. முருக பக்தனாக நீங்கள் மாற வேண்டும் என்பது அவ்வளவு எளிமையான ஒரு காரியம் அல்ல. அவன் உங்களை ஸ்வீகரிக்கணும். அவன்கிட்ட நெருங்கிறது என்பது அக்னிகிட்ட போகிறதுக்கு சமம். அக்னிகிட்ட நீங்கள் பிரவேசம் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளவு பவித்திரமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அந்தளவுக்கு பவித்திரமான மனதோடும் தூய்மையான உடலோடும் அவனிடத்தில் போனால் அவன் ஏற்றுக்குவான். அவன்கிட்ட போயிட்டா போதும், அதுக்கப்புறம் அவன் உங்களை பார்த்துக்குவான். அதனால் இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது அவ்வளவு ஒரு உன்னதமான நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் தான் அக்னி நட்சத்திர தாக்கம் அதிகமாக இருக்கும்.
சார் இந்த தாக்கம் மனிதர்களை மட்டும் இல்லை சார், கடவுள்களுக்கே சார். சிவனாலயங்களில் சிவனுக்கு தாராபிஷேகம் நடைபெற்றுட்டே இருக்கும். மாரியம்மன் கோயில்களில் தினமும் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மாரியம்மனுக்கு. ஏன்னா தெய்வத்தை குளிர்விக்கிறாங்க, அதிக சூடான தெய்வத்தினுடைய உக்கிரத்தை தணிக்கிறாங்க. நான் கூட சொன்னேன் ஒரு வீடியோவில், நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்தினுடைய உக்கிரத்தையும் நீங்கள் தணியுங்கள். அதற்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க. நீங்கள் பால் வைக்கணும், நிவேதனம் வைக்கணும், வெள்ளைக்கரைசல் வைக்கணும் அப்படிங்கிறது சிறப்பு. இருந்தாலும் அது என்னால் செய்ய முடியலங்கிறவங்க கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி, ஒரு பாத்திரத்தில் தண்ணியாவது வைங்க சுவாமி படத்துக்கிட்ட. ரொம்ப நல்லது. அதுவும் அக்னி நட்சத்திர காலத்தில் வைக்கிறச்சு அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். சார் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியனோட பவர் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் சார். எப்படி ஒரு கிரகண வேளையில், சூரிய கிரகண வேளையில், சந்திர கிரகண வேளையில் வெளிப்படும் கிரகத்தினுடைய அந்த கதிர்வீச்சுகளோட தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குமோ, அதே மாதிரி அக்னி நட்சத்திர வேளையிலே சூரியன்கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்களின் தன்மை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணிடணும். வேணான்னு இந்தாப்பா நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துடணும், பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும். சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் ரொம்ப பவரானது. நான் சொல்லணும்னா நவகிரகங்களின் அரசனாக வருபவர் சூரியன். என்னதான் ஜோதிட ரீதியில் எனக்கு செவ்வாய் தோஷம்னாலும், ராகு கேது தோஷம் அப்படின்னாலும், கலஸ்திர தோஷம்னாலும், புத்திர தோஷம்னாலும், பூர்வ புண்ணிய தோஷம்னாலும், இத்தனை தோஷங்களை சொன்னாலும் கூட சூரியன் அந்த ஜாதகத்தில் வலுவாக அமர்ந்து விட்டால், சூரியன் அந்த ஜாதகத்தில் அப்படியே ஆணி அடித்த மாதிரி உக்காந்துட்டாருன்னா அந்த ஜாதகர் எப்படியாவது தப்பித்து விடுவார். சந்து பொந்தலை பூந்தாவது தப்பிச்சு வந்துடுவார். ஏன்னா சூரியன் என்பவர் ஆளுமை மிக்க கிரகம், அதிகாரம் மிக்க கிரகம், துணிச்சல் மிக்க கிரகம், வீரம் மிக்க கிரகம். சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள், ரொம்ப டீப்பான நண்பர்கள். செவ்வாய்க்கும் இந்த குணநலங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்கிற எல்லா குணநலனும் செவ்வாய்க்கு இருக்கும். ஆனால் செவ்வாய்ங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா முழு இயற்கை பாவராக வரார். செவ்வாய்ங்கிறது முழு இயற்கை பாவர். சூரியன் முழுமையான இயற்கை பாவர் என்று ஜோதிடம் சொல்வதல்ல. அவர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. உங்கள் குணம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பார். அப்பா மாதிரி. அதனால தான் அவருக்கு பேர் பிதாகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்பா என்னங்க பண்ணுவார், அம்மா தான் 4 பிள்ளைங்க இருந்தாலும் 4 பிள்ளைகளும் சேட்டை பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும். அதான் சொல்லுவான், அம்மாவின் பாசம் கண்மூடித்தனமான பாசம். ஆனால் அப்பா பாசம் அப்படி இருக்காது. 4 பிள்ளைகள் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தன் தவறு பண்ணுறான்னா அவனை அடித்து திருத்துறது தான் அப்பாவோட கடமை. கண்டிக்கும் கடமை அப்பாவிடம் உள்ளது. தராசு மாதிரி பாரபட்சம் வைத்து பார்க்கும் எண்ணம் அப்பாவிடம் இருக்குது, அம்மா கிட்ட கிடையாது. அம்மா எந்த குழந்தையும் பாரபட்சம் பார்க்க மாட்டா. இவன் நம்மளுக்கு பிடிக்கும், அவன் நம்மளுக்கு பிடிக்கும்னு எந்த தாயும் பார்க்க மாட்டா. அது பிள்ளைகள் வேணா மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்கலாம், எங்கள் அம்மாவுக்கு என் அண்ணனைத்தான் பிடிக்கணும், என் தம்பியைத்தான் பிடிக்கும், என் அக்காலைத்தான் பிடிக்கும்னு பிள்ளைகள் வேணா நினச்சின்னு இருக்கலாம். ஆனால் எந்த தாயும் தான் பெத்த குழந்தைகள் 10 குழந்தை பெற்றாலும் 10 குழந்தை மேலேயும் சமமான பாசத்தை பொழிபவள். அதான் சொன்ன, கண்மூடித்தனமான பாசத்தை பொழிபவள் தாய். ஆனால் தந்தை அப்படி கிடையாது. எல்லா ஜீவராசிகளுக்குமே அப்படிதான். அம்மா மனுஷனுக்கு மட்டும் அப்படி இல்லை, எல்லா ஜீவராசிகளும் பாருங்கள், அம்மா தான் கொஞ்சி 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 பிள்ளைய வளர்க்கும். அப்பா என்ன பண்ணுவார், கண்டிப்பார். அப்பான்னாவே நம்மளோட தேசத்தில் ஒரு டெரரான பர்சனாலிட்டியாக தான் நம்ம உருவகம் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்பா என்பவர் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர், கண்டிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர், அந்த குணத்தை பெற்றவர், அந்த காரகத்துவத்தை பெற்றவர் சூரியன். அதனால் நீங்கள் நல்லவராக இருக்கிறச்சே, நல்ல குணங்களோடு இருக்கிறச்சே, நல்ல செயல்களோடு இருக்கிறச்சே, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் சூரியனை பிரார்த்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் உங்களுக்கு சுபபலன்களை கொடுப்பார். இன்கேஸ்
உங்களோட குணம் சரியில்லை, உங்களுடைய தன்மை சரியில்லை, செயல் சரியில்லை அப்படின்னா சூரியன் வச்சு செஞ்சிருவார். இதுதான் இந்த அக்னி நட்சத்திரத்துடைய சூட்சமம். சார், இந்த அக்னி நட்சத்திரத்தினால் தொடங்கியதிலிருந்து, அதாவது மே 4 முடியும் நாள் வரை, அதாவது மே 28 வரை 25 நாட்களும் நான் சொல்லக்கூடிய இந்த கட்டையிலிருந்து அல்லது குச்சியிலிருந்து எடுக்கப்படும் நாரினை கொண்டு ஏற்றப்படும் தீபத்தை நீங்கள் தினமும் வீடுகளில் ஏற்றச்சே வீடு சுபிக்ஷமாகும், லக்ஷ்மி கடாட்சமாகும், அல்லல்ல குறையாத அளவிற்கு செல்வ வளம் பொழியும். இது என்னங்க குச்சி என்னமோ கையில் வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், இதுக்கு பேர் வெள்ளெருக்கன் குச்சி அப்படிங்கிறது இதனோட பேர். இந்த வெள்ளெருக்கன் செடியை பற்றி நிறைய தகவல்களை நம்மளோட சேனலில் சொல்லிகிட்டே இருக்கேன். வெள்ளெருக்கு செடினா என்ன, அந்த வெள்ளெருக்கு செடியை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. அந்த வெள்ளெருக்க செடியுடைய குச்சி, இந்த குச்சிக்கு மேலே இருக்கிற பட்டையை உழிச்சிங்கன்னா அந்த பட்டையிலேருந்து நாராக உரியும். இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா வெள்ளெருக்கன் நார் அப்படின்னு சொல்கிறது. இந்த வெள்ளெருக்கன் நாரை திரியாக்கி கையில் வச்சு அப்படியே ஒரு கொஞ்சமாக திரிச்சிங்க அப்படின்னா திரி மாதிரி அப்படியே நூல் திரி மாதிரி ஆகிடும். வெள்ளெருக்க நூல் திரி. இதை நீங்கள் தீபம் போடுறச்சே இதை நீங்கள் ஒரு விளக்கில் நெய் விட்டு அதில் இந்த வெள்ளெருக்கன் திரியை போட்டுட்டு தீபம் போட்டு சுவாமிகிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணுறச்சே அனுகூல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அக்னி நட்சத்திர காலத்தில் இதை செய்யணும். நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வரணும். எந்த டைம் சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30 மணியில் இருந்து 5 மணிக்குள் செய்வது சிறப்பு. அதை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே செய்கிறது சிறப்பு. இந்த தீபத்தை ஏற்றணும். 2 விளக்கில் தீபம் போடுங்க. இதுக்கு பேர் வெள்ளெருக்கன் நார் திரி அப்படின்ட்டு. சார், இந்த வெள்ளெருக்கன் செடியும் நம்ம ஊரில் இல்லை, குச்சியும் நம்ம ஊரில் இல்லை, எங்களுக்கு பட்டை உளிச்சு நார் எடுக்கவும் தெரியாது, நாங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், கவலையை விடுங்க. பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருந்ததுன்னா போயிட்டு வெள்ளெருக்கன் நூல் திரி அப்படின்னு கேளுங்க. சாதாரண பஞ்சு திரி வாங்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். கொஞ்சம் விலை அதிகம், அவ்வளோதான். வாங்கிட்டு எப்படி நீங்கள் பஞ்சு திரியை போடுவீங்களோ, 2 திரியை ஒன்றா திரிச்சு எப்படி நீங்கள் போடுவீங்களோ அதே மாதிரி 2 வெள்ளெருக்கன் நூல் திரியை ஒன்றா திரிச்சு அகழ் விளக்கில் போட்டு தீபம் போடுங்க. சார், ஏன் சார் 2 விளக்கு போட சொல்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னா, எப்பயுமே தீபங்கள் ஒற்றைப்படையாக எரியக்கூடாது. இல்லங்களில் தீபம் ஏற்றும் போது கூட ஒரு காமாட்சியம்மா விளக்கு ஏற்றுறீங்கன்னா பக்கத்தில் ஒரு அகழ் விளக்கில் இன்னொரு தீபம் ஏற்றணும். இரட்டை தீபங்கள், ஜோடி தீபங்கள் எப்போதுமே வீட்டுக்கு சுபிக்ஷம். 2க்கும் மேற்பட்ட தீபங்கள் நீங்கள் ஏற்றிக்கலாம். 3, 4, 5, 6 அது ஏற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒற்றையாக தீபங்கள் ஏற்றக்கூடாது என்று சொல்லுகிறோம். சார், காமாட்சியம்மா விளக்கு இருக்குது சார், அதில் இந்த திரியை போடலாமா சார்? போடலாம், தப்பு இல்லை. பஞ்சு திரிக்கு பதிலாக இந்த வெள்ளெருக்கன் நூல் திரியை அக்னி நட்சத்திரம் காலம் முழுவதும் நீங்கள் போடலாம். சார், போட்டால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? அக்னி நட்சத்திர வேளையில் வெள்ளெருக்கன் நாரை பயன்படுத்தி இந்த திரியை நீங்கள் தீபம் ஏற்றினா என்ன பலன்கள் கிடைக்கும்? சார், பலன் என்னன்னா, திருஷ்டி கழியும். ஒருவரினுடைய வாழ்வினை மாற்றுவது திருஷ்டி. அதாவது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதும்பாங்க. ஒருத்தருடைய லைஃப்பை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணக்கூடியது இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற விஷயம். இந்த கண் திருஷ்டி ஒருவருக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் இருந்து அவர் மீள்வது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே கண் திருஷ்டி படாமல் பார்த்துக்கோங்க. எப்படிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்களை செஞ்சு பார்த்துக்கோங்க. அதில் இந்த வெள்ளெருக்கன் நூல் திரிய அக்னி நட்சத்திர நாளில் தீபம் போடுறச்ச வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான கண் திருஷ்டியும் நீங்கும். சார், தீய சக்திகள் விலகிடும். எங்கள் வீட்டில் என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு கெட்ட வைப்பு, தீய சக்திகளோட நடமாட்டம், ஒரு கெட்ட அதிர்வலைகள் இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளெருக்கன் நூல் திரிய பயன்படுத்தி தீபம் ஏற்றச்சே வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் விலகும். சார், மெயினான ஒரு விஷயம், வீட்டோட நிதி நிலைமை சீராகும். வீட்டில் கடன் அதிகமாக இருந்துட்டு இருக்கு, பணம் சேர்றதில்ல, அதாவது
தரித்திரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருக்கவங்களுக்கு வெள்ளெருக்கன் நூல் திரிய பயன்படுத்தி அக்னி நட்சத்திர காலத்தில் தீபம் போடுறச்சே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை சீராகி பணப்புழக்கம் அதிகரிப்பதை கண்கூடாக பார்க்க முடியும். சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளெருக்கன் திரி என்பதை, அதாவது நாரை குழந்தைகளுக்கு இடுப்பில் கட்டி விடுங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தில். அதாவது திரியாக வாங்கினீங்கன்னா சின்னதாக கிடைக்கும். அவங்கக்கிட்டே கேளுங்க, நாறு அப்படின்னு சொல்லி கேளுங்க. வெள்ளெருக்கன் நாறு நல்லா நீளமாக அரணாகுடி கட்டுற மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை குழந்தைங்களுக்கு இடுப்பில் கட்டுறச்சே அந்த குழந்தைகளினுடைய உடல் நல்ல ஆரோக்கிய நிலையில் மேம்படும். ஒன்று. ரெண்டாவது, நரம்புகள் இரத்த நாளங்கள் தூண்டி புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த காலத்துலலாம் குழந்தைகளுக்கு அரைஞான் கயிறாக வெள்ளெருக்கன் திரியத்தான் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி தான் வெள்ளி கொடிகள்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் காலம் வரைக்கும் வெள்ளெருக்கன் திரியை தான் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் காலங்கள் அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்படி இந்த வெள்ளெருக்கன் திரியை நான் சொல்கிறேனோ அதே மாதிரி வெள்ளெருக்கன் பூவையும் கொஞ்சம் விசேஷகரமான ஒரு வஸ்துவாக நினைத்து அதையும் கொஞ்சம் பூஜைக்கு பயன்படுத்தினீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் விரும்பியது கிடைக்கும். சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், தினமும் 3 to 5 வெள்ளெருக்கன் பூக்களை பறித்து விநாயகருக்கு வைத்து அவரிடத்தில் நீங்கள் நினைத்ததை வேண்டிக் கொள்ளும் பொழுது அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் உங்களுடைய தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள் அத்துணையும் பரிபூரணமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுது. சார் இங்கெங்க சார் விநாயகர் வந்தார் அப்படின்னு கேட்டால், சார் வெள்ளெருக்கன் செடி சூரியனினுடைய விருட்சம் சார். இந்த வெள்ளெருக்கன் செடியினுடைய வேரில் விநாயகர் இருக்கிறார். இந்த வெள்ளெருக்கன் செடியினுடைய பூவில் விநாயகர் இருக்கிறார். விநாயகர் அப்படிங்கிறவரை நீங்கள் ஏதோ ஒரே ஒரு வடிவமாக தயவு செய்து நினைத்து கொள்ளாதீர்கள். விநாயக வடிவங்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வடிவங்கள் இருக்குது. வீர கணபதி, சக்தி கணபதி, லக்ஷ்மி கணபதி, சித்த கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வரகணபதி, சங்கடஹர கணபதி, மகா கணபதி, கஜமுக கணபதி, பாலகணபதி அப்படின்ட்டு ஏகப்பட்ட விநாயகரினுடைய வடிவங்கள் இருக்குது. இவருக்குள்ளே தான் எல்லாமே அடக்கும். குறிப்பாக அக்னி நட்சத்திர காலத்தில் இவருடைய அந்த சூட்டை தணிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்வு குளுமையடையுங்கிறது ஐதீகம். ஒரு புராணமே இருக்குது. விநாயகருக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப உடலெல்லாம் எரியுதான், சூடாக வருதான், என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அருகம்புல் கொத்தை எடுத்து சுவாமியுடைய தலையில் வச்சாங்களாம் தேவர்கள். அப்படியே சுவாமியுடைய வெப்பம் அப்படியே குறைஞ்சு போயிட்டான். அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெய்வங்களினுடைய தேகங்கள் உக்கிரமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனாலே டெய்லி காலையில் இந்த வெள்ளெருக்கன் நூல் திரி வீட்டில் போட்டுட்டு சுவாமியை வணங்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு, அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரிங்க சார், எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சாதாரண அரச மரத்துக்கு அடியில் அவர் இருக்கிறார் சார், பரவாயில்ல, பெரிய ஆலயங்களில் இருக்கிற விநாயகர் தான் இல்லை. விநாயகர்னாவே ஏழை பங்காளன் தான் அர்த்தம், எளிமையின் சிகரம் தான் அர்த்தம். அவர்கிட்ட போயிட்டு அருகம்புள்ள வச்சுட்டு வெள்ளெருக்கன் பூவை 3 to 5 அல்லது பூவாக நீ மாலையாக கோர்க்குறீங்க அப்படின்னாலும் சந்தோஷம். சார் எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய பூக்கள் இருக்குது சார், வெள்ளெருக்கன் பூக்கள் அப்படின்னா அதில் நீங்கள் மாலை கோர்த்து கூட சுவாமிக்கு போட்டு சார் தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணிவிடுவாங்க சார். இது என்னைக்கு தொடங்கணும், என்னைக்கு முடியணும், எத்தனை நாட்கள் அப்படிங்கிறதுலாம் இல்லை சார். May 4 தொடங்கி 28 வரைக்கும் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் டு எண்டு பாயிண்ட் வரைக்கும் இவ்வளவு காலம் அனுஷ்டானமாக செய்ய முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் தொடர்ச்சியாக ஒரு 11 நாட்களாவது செய்யுங்க, விசேஷ பலன்கள். ஏன்னா நாம் இதை முறையாக பூஜையாக விரதமாக செய்கிறச்ச நல்ல பலன் கிடைக்கும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 11 நாளாவது தொடர்ச்சியாக செய்யுங்க. அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் செய்கிறது நல்லது. இதன் மூலமாக திருமண தடை நீங்கும், குழந்தை பாகிய தடைகள் நீங்கும், வீட்டின் நிதி நிலைமை சீராகும், பணம், புகழ், பேர் எல்லாம் சேரும், செல்வ வளம் சேரும், எல்லாமே கிடைக்குங்க. முடிஞ்சால் தேங்காய் எண்ணெயில் சுவாமிக்கு தீபம் போடுங்க. விநாயகரை வழிபடுறச்ச தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுறதுங்கிறது அவ்வளவு விசேஷம்.
அதாவது உடனே விருப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இது வந்து வீடுகளில் இது வந்து நீங்கள் வீடுகளில் ஏற்றும் போதும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றலாம். ஆலயங்களில் இந்த மாதிரி செய்யுங்க, சரிங்களா? ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கண்ணை மூடிட்டு இந்த நாரை கொண்டு தீபம் ஏற்றிட்டு பிள்ளையாரை நீங்கள் பூஜிக்கிறச்சே பிள்ளையார் விரும்பிய அத்துணையையும் கொடுப்பார், கேட்டது கொடுப்பார். என்ன சொல்லணும்னா, பிள்ளையாருடைய தேகமே சூரியன் இருக்கிறார். பிள்ளையாரோட தேகத்தில் நவகிரகங்களும் அடக்கம். அதில் சூரியன் முதன்மையான இடத்தை பெறுகிறார். ஸோ சூரிய பலம் அதிகரிக்க வேண்டும், சூரியனோட அருள் கிடைக்கணும். குறிப்பாக கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, திருமண தடையினால் கஷ்டப்பட்டு இருக்கவங்க, வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, உயர் பதவி கிடைக்கல அப்படிங்கிறவங்க, சமுதாயத்தில் அந்தஸ்து, புகழ், கல்வி என ஆரோக்கியம் என அத்துணையிலையும் டாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த பரிகாரங்களை செய்ய மறக்காதீர்கள். கை மேலே பலன் கிடைக்கும், லட்டு மாதிரி உங்களுக்கு பலன் அப்படியே கையிலையே கிடைக்கும், சரிங்களா? ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த சேனலை வீடியோவை பார்த்தவைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.